அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழக அரசு பிறப்பித்த சுற்றறிக்கை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு மார்ச் மாதம் தமிழக அரசு பிறப்பித்த சுற்றறிக்கையானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாரி கார்த்திக், இது எது தொடர்பான வழக்கு? முழுமையான விவரம். வணக்கம். தமிழகத்தில் சொத்துகளுக்கான வழிகாட்டி மதிப்பீட்டை மாற்றி அமைத்தது கடந்த ஆண்டு மார்ச் மாதம் தமிழக அரசு பிறப்பித்த உத்தரவை தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவான பிறப்பித்திருக்கிறது. சொத்துக்களின் விலை அதிகரித்துள்ளதால் வழிகாட்டு மதிப்பீட்டை அதிகரிக்க 2023-24 முடிவு செய்த தமிழ்நாடு அரசு தற்காலிக நடவடிக்கையாக 2017 ஆண்டு ஜூன் வரை அமலில் இருந்த வழிகாட்டி மதிப்பீடு நிர்ணயிக்கப்படும் என்று சுற்றறிக்கையானது வெளியிடப்பட்டது. அதன் அடிப்படையிலே சட்ட விதிகளின்படி எந்த கலந்தாலோசனையும் நடத்தாமல் பொதுமக்களின் கருத்திலையும் கேட்காமல் வழிகாட்டு மதிப்பீட்டு நிர்ணயிக்கப்பட்ட இந்த கிடா அமைப்பானது வழக்கு தொடர்ந்தது. அதன் அடிப்படையில் தற்போது இந்த உத்தரவானது ரத்து செய்வதாக உயர்நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. சொத்துக்களின் விலை அதிகரித்தாலும் வழிகாட்டியின் மதிப்பீட்டை அதிகரிக்க 2023-24 முடிவு செய்த தமிழ்நாடு அரசு தற்காலிக நடவடிக்கையாக 2017 ஆண்டு ஜூன் வரை அமலில் இருந்த இந்த வழிகாட்டி மதிப்பீடு நிர்ணயிக்கப்படும் என்ற சுற்றறிக்கையை தற்போது உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.